ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு குருமா ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக காய்கறிகளை ரொம்ப கம்மியாகவே பயன்படுத்தி இந்த குருமாவை நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதாவது பட்டை, கிராம்பு, இலை அந்த மாதிரியான இதுதான். அது கூடவே வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூட ஒரு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம், அதனால மிளகாய் தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், இது அந்த வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது மீடியம் சைஸ் ஒரு கேரட், ஒரு கத்திரிக்காய், 2 பீன்ஸு, அது கூட அரை கேப்சிகம், குடமிளகாய் அரை தாங்க சேர்த்துருக்கேன். ஓவர் நைட்டு ஊற வச்ச ஒரு கைப்பிடிக்கும் கம்மியான அளவு பச்சை பட்டாணி, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. இப்போது மசாலா அரைச்சிடலாம். 2 தக்காளி, 4 முந்திரி பருப்பு, இது கூட 3 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், தேங்காய் துருவினது. நான் எப்போவுமே ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதுலேருந்து ஒரு கட்டி தான் இது. இது கூட சோம்பு. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் போய் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன், இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வச்சுட்டு நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்குங்க. இது கூட 100 கிராம் பன்னீர், அதாவது ஒரு பேக்கெட் பன்னீரில் நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. காய்கறி வேகிறதுக்கும் உங்கள் குருமா அளவுக்கு ஏற்ற மாதிரியும். இது கூட உப்பு சேர்த்துடலாம். இது கூட வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 2 விசில் போதும், இல்லாட்டா காய்கறி குழஞ்சிரும். ஸோ அதனால் 2 விசில் மட்டுமே போதும். இதை மூடி 2 விசில் விட்டுருங்க. 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் இறங்கினோடனே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காய்கறிகள்லாம் குழையாமல் நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காய் கூட பாருங்கள் குழையவே இல்லை. அவ்வளோதான், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட காய்கறி குருமா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலைகளை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குருமா ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.